போறீங்க அப்பா நம்ம போய் தப்பிச்சது அந்த பையன் ஒண்ணுமே இல்லடா வெறும் அட்ரஸ் தான் இருக்கு டேய் அவனே புரட்டி எடுத்துட்டு இருக்கா, நீ ஏன்டா போலீஸ் கூப்பிடுற? முறைக்காதடா, ஃபைட் போறோம். கொள்ளையடிச்சு கோடீஸ்வரர் ஆகலாம்னு நினைச்சோம், மிஸ் ஆயிடுச்சே. போகலாம் என்னடா பண்ணுவேன்? போகலாம் தமிழ்நாட்டுக்கு தெரியும் ஃபைட் தான். எங்கிட்டே ஃபைட்டா? நீ தான் ஃபைட் கண்டுபிடிச்சியா? அட சும்மா அடிச்சு போட போறேன். பாரு ஃபைட் பண்றது பத்தி இல்ல, ஆனா இங்க சண்டை போட்டா டேபிள் சேர்ல ஓடி வெளிய போய். வெளியில நான் வர மாட்டேன், இங்க தான். இங்க நான் போட மாட்டேன் போடா. வாடா. டேய் பிஎன்சில ஃபைட் கேக்குறாங்க. பிஎன்சில ஃபைட் கேக்குறாங்க. அப்ப ஆரம்பிச்சிர வேண்டியதா? ராஜகோபால் வேண்டாம், செலவு ஜாஸ்தியாங்க. நீங்க ஒரு செட் வேற விட்டு வரீங்க. ஏய் நம்ம அடி வரடா. கை விட்டுறாதீங்கடா, ஸ்லிப் ஆயிடும். எப்படி போடா. அம்மா ராஜகோபால் இதோ வந்துட்டேன். சிங்கு மாதிரி ஒரு குடும்பம் வச்சுட்டு சாக்கி சாங்க நாய் பாருங்க தெரியா? சிங்க நான் சிங்க சங்க அடுத்தது நாய இருக்காடா வந்த அவர் பொண்ணு ரேப் பண்ணிருக்கா வந்த வேலையை விட்டு தோசை தின்னு இருக்க. ராஜகோபால் அவனே என் பொண்ணை மறந்துட்டு டைவர்ட் ஆகி ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஞாபகப்படுத்தியா? தூக்கு தோசையா? ஒரே ராஜ்கோபால என்ன மன்னிச்சு பிறந்தாரா, அன்னைக்கு தெரியாம ஒரு போய் சொல்லி போட்டேன். அன்னைக்கு அது கேப் மாதிரி வெடிச்சது வெறும் காப்பி தான். இதுதான் மாஸ்டர் பிரிண்ட். எது ஒரிஜினல் பிரிண்ட்? இத புடுங்கிறதுக்குன்னு இந்த புடிங்கிங்க பாருங்க, ஆஃப்டர் சோட துரத்திட்டு வராங்க. இத வச்சு உங்க பூஜை கல்யாணத்தை நிறுத்தி போட்டுங்க. புடிங்க.
இதுக்கு அவனுக்கிட்டே கொடுத்துருப்பேன் நானு. எல்லாரும் எங்கப்பா? சிங்கராசா அப்படியெல்லாம் பார்த்தா தெரியாது. டெக்ல போட்டு தான் பார்க்கணும். ராஜகோபால் இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த மதம் கொண்டையான அந்த சினங்கொண்ட சிங்கத்தை கூண்டலியை சந்திக்க போகுது. ராஜகோபால் தைரியமா கையை விட்டு கேசட் வெள்ளடு, நாங்க வெள்ள நின்னு கை தட்டுறோம். இது மதம் கொண்டான. ஏன் உங்களுக்கு எல்லாம் மதம் பிடிக்காதாக்க? மதம் யாருக்குமே பிடிக்க மாட்டப்ப, தேவையில்லாம குண்டு வைப்பாங்க. கேசட் உன்னோட தானே, நீயே போய் கை விட்டு எடுக்க வேண்டியதானே. இந்த பாரு, கேசட் கிடைச்சா கல்யாணம் உனக்கு தான். எக்கடா கட்டுப்பாங்கடா. டேய் என்ன விடுடா, விடுடா. ஐயா ஐயா விடுடா. காரிட்ட பெரிய அண்ட கட்டி. ஏய் நீ தான் எடுத்துக்கணும். ஏய் விடுடா. விடு. டேய் விடுடா. விடுடா. ஐயோ ஏசுகிறது. ஐயா ஏய், சிங்க கைய புடுங்கி சாப்பிடுறது என்றா சிரிக்கிற? இந்த சிங்கம் மேல எந்த சிங்கம் என்ற கை கடிக்க முடியாது. ஏன்? அட ஆக்சிடென்ட்ல ஏற்கனவே கை போயிடுச்சு. இது வரைக்கும் இருந்தது கட்ட கைடா. கட்ட கையா? இந்த சிங்கம் அடிமை பெண் படத்தில் நடித்தது அன்பளிப்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். வணக்கம். என்ன உனக்கு ஞாபகம் இல்ல? நான் தான்ப்பா வேங்கையன். அடிமை பெண் படத்தில் நான் நீ நடிச்சமே, அப்ப ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு உனக்கு கறி வாங்கி போட்டேன். அதையெல்லாம் நீ மறந்துட்டியா? சரி, இப்ப ஞாபகம் தான் பார்க்கலாம். அது நாடோடி மன்னன்பா. சிங்கம் கன்ஃபியூஸ் ஆகி கடிச்சிட போகுது. சரி, அடிமை வழங்க உழைக்கிறதுக்காக நான் எவ்வளவெல்லாம் போராடிக்கிறேன். நீதிக்காக போராடி இன்னைக்கு மக்கள் மனசுல நீங்காத இடத்தை புடிச்சிருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு? உங்க மாதிரி ரத்தத்தின் ரத்தங்கள் தான். அந்த கேசட்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. அது தயவு செய்து இந்த பக்கம் அனுப்பி வச்சிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் உனக்கு காலம் பூரா நஞ்சு உறவனா இருப்போம். பழசதான் நினைச்சு பாப்பா. இருப்பேன். காயத்ரி என்ற மாசத்துக்கு காசு நெருப்புல போட்டுறாதா? போனமா? ஐயோ ஐயோ, போட்டாத காயத்ரி, போட்டாதமா. இந்த போடுறேன். கேசட் பிடிச்சு டேப்ப வெள்ள எடுக்கறாளே. ஐயா பிரிச்சுறாத காயத்ரி, அதுல பட்டமெல்லாம் தெரியாது. ஐயோ போட்டாதமா. உனக்கு ஏதோ லூச பத்தி தெரியுமா? போடாதே. போடுவா, போடு. நான் போட மாட்டா. போடுன்னு சொல்லி பார். அப்படி நான் போடுறேன். தோ போட்டுட்டேன். ஐயோ போடுறாளே. ஐயோ ஐயோ என்ற மாசத்துக்கு காசு தெரியுதா? புரியா? அது எப்படி எரியுது பாரு. ஐயோ வந்துட்டாரே.
வச்சிருக்கேன். கரெக்டா சொல்லு, வச்சிருக்கியா? கரெக்டா சொல்றேன், வச்சிருக்கேன்.